ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ADA 247 தமிழ். நான் உங்கள் லக்ஷன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு டிகிரி முடிக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் டிகிரி உங்களோட கிராஜுவேஷனும் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ஒன்றா வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை பற்றின ஒரு செஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஓகேங்களா, அவங்க நடத்தக்கூடிய கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் எஸ்எஸ்சி சிஜிஎல். ஓகேங்களா? இதில் இப்போ 2026 வந்த நோட்டிஃபிகேஷன் படி 12,000க்கு மேல ஒரு வேகன்சி. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு 10,000க்கு மேல வருஷம் இதுக்கான வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு நல்ல வேகன்சி கொண்ட ஒரு நல்ல அருமையான போஸ்ட் எல்லாம் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை பத்தின ஒரு டீடைல்டான ஒரு செஷன் நம்ம இப்போ கொண்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னா என்னன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஒரு கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். ஓகேங்களா? ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிளா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க போஸ்ட்டுக்கான ஒரு ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு தான் எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இஸ் a national level exam conducted to recruit graduates into a group B and C non-gazetted post across the central government ministries. ஓகேங்களா? ஒரு மத்திய அரசு அதிகாரியா ஆகிறதுக்கான ஒரு ரெக்யர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்றது கூடியது. ஓகேங்களா? சரி, யார் நடத்துறா அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடியது. இந்த வருஷத்துக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 12,256. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 12,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ். எத்தனை லெவல் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னா, டயர் 1, டயர் 2 மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏஏஓ அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அடிஷ்னலா ஒரு சில பேப்பர்ஸும் நீங்க எலிஜிபிலிட்டி மற்றும் எழுதுற மாதிரி இருக்கும் டயர் 2ல. ஓகேங்களா? டயர் 1ல காமனா தான் இருக்க போகுது. ஸோ அதை பத்தின டீடைல் என்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, என்னென்ன மாதிரி போஸ்ட் எல்லாம் இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்றதன் மூலியமா கிடைக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்றது மூலியமா என்னென்ன மாதிரி போஸ்ட், என்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நீங்க ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குரூப் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஏஎஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். ஓகேங்களா? நிறைய மினிஸ்ட்ரி இருக்கு. அது இல்லாம சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ். ஸோ டெல்லியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் செக்ரட்டரியேட்ல ஏஎஸ்ஓ போகக்கூடிய அவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்றக்கூடியதும் இந்த எக்ஸாம் தான். ஓகேங்களா? மற்றும் அசிஸ்டன்ட் இன் ஐபி ரயில்வேஸ் எம்இஏ அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அடுத்து ஏஎஃப்ஹெச்கியூ ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி போஸ்ட்லாம் இதுல வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர். ஸோ இன்கம் டேக்ஸ்ல, ஜிஎஸ்டில மற்றும் பிரிவென்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கடுத்து என்ஐஏ மற்றும் சிபிஐல ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போகக்கூடியதுக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்றது இந்த தேர்வு மூலியமா தான். ஓகேங்களா? அடுத்து குரூப் சி ஆனது பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் ஆர் ஜூனியர் அக்கௌண்டன்ட். அடுத்து சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் மற்றும் யூடிசி லோவர் அப்பர் டிவிஷன் கிளர்க், டாக்ஸ் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இது குரூப் சி உள்ள போஸ்ட். ஓகேங்களா? இது இல்லாம ஸ்பெஷலா போஸ்ட் அந்த ஏஏஓ லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் முடிச்சிருக்கவங்களுக்கு எலிஜிபிளா இருக்கிறது தான் இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஏஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்பெஷலான போஸ்ட்டுமே நமக்கு இந்த எக்ஸாம் மூலியமா நம்ம கிளியர் பண்றது மூலியமா போகும். ஸோ இதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் எலிஜிபிலிட்டி நவ் ஓப்பன் டு ஏஐ, டேட்டா சயின்ஸ், சிஎஸ் அண்ட் ஐடி கிராஜுவேட்ஸ் டூ. ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுல மட்டும் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா? சரி, எதுக்காக ஒரு எஸ்எஸ்சி சிஜிஎல் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேலரி. ஓகேங்களா? ஸோ ஒரு டிகிரி முடிச்சோடனே ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நம்ம நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஸோ 25,000 1,51,000 வரைக்கும். ஸோ இதுல அலவுன்ஸோட. ஓகேங்களா? ஸோ மினிமமா லைக் ஒரு அந்த லோவர் மோஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கனாலே ஒரு 25க்கு மேலதான் வரும். ஸோ இது பேசிக் பே சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம அலவுன்ஸோட சேர்த்து தான். ஓகேங்களா? அடுத்து ஜாப் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜாப். அடுத்து ரெஸ்பெக்ட் அண்ட் பிரஸ்டீஜ். ஓகேங்களா? ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க போகுது. அடுத்து கெரியர் growth. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ப்ரொமோஷனும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலியமா ஸோ நம்ம அடுத்தடுத்த ப்ரொமோட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ சின்ன யங் ஏஜ்ல நம்ம ஜாயின் பண்றது மூலியமா நம்ம ஏஜ் ஆக நம்ம ஒரு லைக் ஒரு வித்தின் ஒரு சர்டைன் ஏஜ்லேயே நம்ம ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டுக்கே நம்ம போயிட முடியும். அடுத்து ரிச் அலவுன்சஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா அலவுன்ஸுமே நமக்கு இதில் இருக்கும். ஸோ ஹெச்ஆர்ஏ, டிராவல் அலவுன்ஸ், மெடிக்கல் அலவுன்ஸ் மற்றும் பென்ஷன் பெனிஃபிட்ஸுமே இருக்கு. ஓகேங்களா? ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? வருஷம் இதுக்கு ஒரு நல்ல வேகன்சிஸ் வரக்கூடியது. அப்போ ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல நமக்கு இருக்கு. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா salary promotion ladder ஓகேங்களா. ஸோ salary மற்றும் ப்ரொமோஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு லெவல் 4 பே லெவல் 4ல நீங்க செலக்ட் ஆகுனீங்கனாலே உங்களோட பேசிக் பே 25,500 இருந்து ஒரு 81,100 வரைக்கும் இருக்கும். இன்ஹேண்ட் salary அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் வரும் ஓகேங்களா. இது பே லெவல் 4ல இருக்கப்ப. ஸோ அதுவே பே லெவல் 5 வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே 29,200 இருந்து ஒரு 92,300 வரைக்கும் போகக்கூடியது. இன்ஹேண்ட் salary அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 45,000 கிட்ட. ஸோ இதை அப் டு லெவல் 8 வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்க லெவல் 8க்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் salary பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 70,000 ஓகேங்களா. ஒரு டிகிரி முடிச்ச உடனே ஒரு 70,000 salary அப்படின்றது ஒரு அதுவும் கவர்மெண்ட்ல ஒரு ஆஃபீஸரா நம்ம இருக்கிறது பிளஸ் அலவன்சஸோட இருக்கிறதுலாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் ஓகேங்களா. சரி, ஸோ இதோட ப்ரொமோஷன் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட், யூடிசி செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அடுத்து இதெல்லாம் வந்து இந்த போஸ்ட் எல்லாம் இதுக்கான வரப்போகுது. ஓகே, ஐ மீன் அதுக்கான salary ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஏஎஸ்ஓவா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அடுத்து செக்ஷன் ஆஃபீஸரா இருப்பீங்க, அடுத்து அண்டர் செக்ரட்டரி ஆவீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் லெவலும் இதுல இருக்க போகுது ஓகேங்களா. ஓகே, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதில் அடுத்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரிஸ் பை போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 18 வயசுல இருக்க 18 வயசுலேருந்தே இதுக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 18 வயசு இருந்தாலே நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் ஓகேங்களா. அடுத்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு மட்டும் என்ன அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேணும், அவங்க மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிளா இருக்க முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் போகுது. அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்க போகுது. ஸோ ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செக்ஷன் இருக்க போகுது. ஸோ இதுல நீங்க ஒரு சர்டன் மார்க் அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ற பட்சத்துல நீங்க டயர் 2க்குள்ள போறதுக்கான ஒரு குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ டயர் 1 மார்க் அதோட முடிஞ்சிருச்சு, திருப்பி டயர் 1 மார்க் எங்கேயுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ டயர் 2ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் செலக்ஷனை டிசைட் பண்ண போகுது ஓகேங்களா. இங்க குவாலிஃபைங் ஸ்டேஜ் அப்படின்றத அதை தான் மீன் பண்றாங்க. ஸோ மினிமம் மார்க் கிடையாது, ஒரு சர்டன் கட் ஆஃப் இருக்கும். அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணி நீங்க டயர் 2க்குள்ள போகணும். டயர் 2ல நீங்க என்ன ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை மெரிட்டா வச்சு அப்படிதான் உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. ஸோ டயர் 2ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 எல்லாருக்கும் இருக்க போகுது, பேப்பர் 2 ஜேஎஸ்ஓக்கு இருக்கும், பேப்பர் 3 ஏஏஓக்கு இருக்கும் ஓகேங்களா. பேப்பர் 2 பிளஸ் இது வந்து ஏஏஓக்கு இருக்கும். அடுத்து இந்த டெஸ்ட் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்க போகுது ஓகேங்களா. டெஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த டைப்பிங் டெஸ்ட் தான் அவங்க சொல்றது. ஸோ இப்போ நீங்க இந்த சப்போஸ் இந்த எலிஜிபிலிட்டி இருந்து அந்த ஜேஎஸ்ஓ மற்றும் ஏஓக்கான போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த பேப்பரையும் எழுதுறதுக்கான ஒரு எலிஜிபிளா இருப்பீங்க ஓகேங்களா. சரி, அடுத்து பேப்பர் 1ல என்ன இருக்க போகுது அப்படின்னா இங்க பார்த்தா அதே தான். அடிஷ்னலா என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும் ஓகேங்களா. அடிஷனலா என்ன இருக்க போகுது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை பத்தின விவரம் பார்க்கலாம். இதுல இருக்கிறது தான் மெரிட் பேஸ் எடுத்து அவங்க கட் ஆஃப் விடுவாங்க. அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் நீங்க சொன்ன ஐடி ப்ரூஃப்ஸ் இது எல்லாமே ஒரிஜினலா லைக் வேலிடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து இருக்க போகுது. இதுதான் வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸா நமக்கு இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா. டயர் 1 எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ டயர் 1ல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா 25 கேள்வி கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அப்ப டோட்டலா 50 மார்க். இந்த வருஷம் தான் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்ஷனல் டைமிங். முன்னாடி வந்து ஒட்டுமொத்தமா நமக்கு 60 நிமிஷம் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 15 நிமிஷம் சொல்லிட்டு செக்ஷனல் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அப்ப இதுக்கு இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம்ன்றது ஒரு நல்ல ஒரு டைம் தான். ஸோ நீங்க நிறைய லைக் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்ன் பண்றது மூலியமா குயிக்காவே உங்களால அதை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபடியுமா பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ். அதே மாதிரி 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற பட்சத்துல 50 மார்க் வரப்போகுது. அதுக்கும் 15 நிமிஷம் நமக்கு டைம் தர போறாங்க. அதே மாதிரி தான் ஆப்டிடியூட் மற்றும் இங்கிலீஷ்க்குமே 25 கொஸ்டின், ஸோ 50 மார்க், 15 நிமிஷம் அப்படின்றது டைம் இருக்க போகுது. ஸோ டோட்டல் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மார்க் நமக்கு டோட்டலா ஒரு 1 hour இருக்கும் ஓகேங்களா. ஸோ செக்ஷனல் டைமிங் வந்து தனித்தனியா ஓகேங்களா. ஓகே,
நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேங்களா, இந்த தேர்வுல நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்ப அக்யூரசி நமக்கு இந்த ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல நமக்கு ப்ளே பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் டயர் 1 இஸ் குவாலிஃபைங் ஒன்லி, இட் டசன்ட் கவுண்ட் டுவர்ட் யுவர் ஃபைனல் மெரிட். ஓகேங்களா, டயர் 1ல எடுக்கக்கூடிய மார்க் உங்களோட ஃபைனல் மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்க டயர் 1ன்றது ஒரு என்ட்ரி டிக்கெட், என்ட்ரி இது மாதிரி தான். ஓகேங்களா, டயர் 2க்குள்ள போறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா, அதுல சொல்ற கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க டயர் 2க்குள்ள போயிடலாம். டயர் 2ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை மெரிட் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போவோமா. அடுத்து டயர் 2ல பேப்பர் 1. ஓகேங்களா, ஒரு 2.5 மணி நேரம் எடுக்க போகுது. ஸோ மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் பிளஸ் டெஸ்ட்ன்றது அந்த டைப்பிங் டெஸ்ட், அது குவாலிஃபைங் நேச்சர் தான். அடுத்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றதும் ஒரு சில போஸ்ட்டுக்கு அதோட மார்க் எடுத்துப்பாங்க, மேக்ஸிமம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு அது குவாலிஃபைங் நேச்சரா தான் இருக்க போகுது. ஓகேங்களா, மொத்தம் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸோட சேர்த்து தான் இங்க 450 மார்க். ஓகேங்களா, ஸோ மற்றபடி இந்த மற்ற செக்ஷன்ஸ்க்குலாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 390 மார்க் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ மொத்தம் 135 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, இது எல்லா கேண்டிடேட்டும் கம்பல்சரி எழுத போறாங்க. அது இல்லாம இந்த ஜேஎஸ்ஓக்கு எலிஜிபிளா இருக்கவங்களும் ஏஓக்கு எலிஜிபிளா இருக்கவங்களும் இந்த தனித்தனியா, ஸோ பேப்பர் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு எழுதுவாங்க. இவங்க ஜெனரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு இது தனியா இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் இருக்காது, அது எலிஜிபிளான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டயர் 1ஓட ஒரு ஓவர்வியூவான ஒரு சிலபஸ். ஓகேங்களா, ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நமக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க். அடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மற்றும் இது இல்லாம இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் மெயினான டாபிக்ஸ். இது இல்லாம சப் டாபிக்ஸுமே இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா, இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்குள்ள இருக்கக்கூடியது. ஸோ அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனாலஜி, கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷனு, சிலாஜிசம், நம்பர் சீரீஸ், நான் வெர்பல் ரீசனிங், ஸோ இந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எதுல இருக்க போகுது அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருக்க போகுது. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும், வெக்காபுலரி பார்ட் இருக்கும். ஓகேங்களா, அதான் சினோனேம், ஆன்டோனேம், அடுத்து பேராஜம்பிள். ஓகேங்களா, அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல நமக்கு இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். மெயினாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். ஓகேங்களா, ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டாட்டிக், ஜிகே, இது எல்லாமே நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்ல இருக்க போகுது. ஸோ இதே சிலபஸ் தான் நம்ம டயர் 2க்கும். ஓகேங்களா, அங்க என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் நமக்கு வேரி ஆக போகுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து ஸோ டயர் 2க்குமே அதே தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸ், ரீசனிங், அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்கள் டயர் 2க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டைப்பிங் டெஸ்ட் தான். ஸோ 2000 கீ டிப்ரெஷன்ஸ் இன் 15 மினிட்ஸ். இது குவாலிஃபையிங் நேச்சர் தான். அது என்னது, குவாலிஃபைங் தான். அந்த டைப்பிங் டெஸ்ட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து தினம் வந்து ஒரு டைப்பிங், ஒரு வார்ம் அப் மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்க்கு அந்த டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அது ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் நாலேஜும் அது கூடவே லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஹை ஹில் டாபிக்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு செக்ஷன்லேருந்தும் அதிகமாக கேள்வி எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்லேருந்தே ஒரு 5 கேள்வியிலேருந்து 8 கேள்வி வரைக்கும் வரும். கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 3லேருந்து 5 கேள்வி. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு 3 to 4 கேள்வி அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஒரு 11லேருந்து 17 கேள்வி, மொத்தமாக 25 கேள்வியில் கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்வி நமக்கு இந்த பார்ட்ஸ் மட்டும் படித்தாலே நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 5லேருந்து 7, சயின்ஸ்லேருந்து ஒரு 4, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 3. ஓகேங்களா, இப்படி பார்க்குற பட்சத்தில் இதுலேயும் ஒரு 25ல் கிட்டத்தட்ட ஒரு 12 கேள்வி இந்த ரொம்ப லைக் இந்த ஹை ஹில் டாபிக்ஸ் படித்தாலே நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஸ்கோர் பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்குமே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போலேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் இருக்குது. ஓகேங்களா, 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ என்ன பண்ணலாம் 2 to 3 uninterrupted years to build a strong basics. ஸோ ஒரு வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பேசிக்கை ரொம்ப ரொம்ப நல்லா ஃபவுண்டேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ராங்காக போடலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து யூஸ் ஃப்ரீ காலேஜ் ஹார்ஸ் ஃபார் ஜிஏ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இட் காம்பவுண்ட்ஸ் டெய்லி. ஓகேங்களா, ஸோ ஒரு சில நேரம் ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை நீங்க டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
மற்றும் ஜென்ரல் இந்த ஜிகே ஜென்ரல் நாலேஜையும் நீங்க என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அட்டாச் ஒன் சப்ஜெக்ட் டு ஒன் காலேஜ் பிரேக் ஸ்லாட். ஸோ ஏதோ ஒரு பிரேக் ஸ்லாட்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்க ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து attempt செக்ஷனல் மார்க் எவ்ரி வீக்கெண்ட். ஸோ ஒவ்வொரு வாரத்தோட எண்ட்லையும் நீங்க என்ன பண்ணலாம், எந்த செக்ஷன் படிக்கிறீங்களோ அதோட மார்க் டெஸ்ட்டை நீங்க போட்டு பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம், அடுத்து எங்க வீக்கா இருக்கும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த டைம்குள்ள போட முடியுதா, ஒரு எக்ஸாம் அட்மாஸ்பியருக்குள்ள நம்மளால உட்காந்து நம்ம இது பண்ண முடியுதா, அந்த ஒரு ஃபியர் இது எல்லாமே போக்குறதுக்கு டெஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். டெஸ்ட் போடணும், அனலைஸ் பண்ணணும், ஒரு நோட் கூட நீங்க மெயின்டைன் பண்ணலாம். எங்கெல்லாம் தப்பு பண்றீங்களோ அதை நீட்டா எழுதி வைங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த டைம் நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேலன்ஸ் காலேஜ் எக்ஸாம் அண்ட் சிஜிஎல் ப்ரிப்பரேஷன். ஸோ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க காலேஜ் எக்ஸாம் கூட சேர்த்து இதுவையும் ஒரு அடிஷனல் பேப்பர் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுன்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களோட டிகிரி முடியவும் உங்களுடைய ஒர்க் ஜாப் ஆஃபரும் ரெண்டுமே ஒன்னா இருக்க போகுது. ஸோ காலேஜ் முடிச்ச உடனே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்குள்ளேயே நீங்க போக முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ மார்னிங் ஒரு 45 minutes ஓகேங்களா என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே ரிவைஸ் பண்ணலாம். அடுத்து லேட் மார்னிங் அப்படின்றது அந்த பிரேக் டைம் ஏதோ ஒரு டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்டிடியூட் ஒரு கான்செப்ட் பிளஸ் ப்ராக்டிஸ். ஓகேங்களா. ஒரு கான்செப்டுவலுக்கு நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்து நீங்க செல்ஃபா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து ஆஃப்டர்நூன் ரீசனிங். ஓகேங்களா. ரீசனிங் அப்படின்றத நீங்க ஒரு ரீசனிங் வந்து டே 1ல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்டா போட்டு பார்க்கலாம். அதுல சின்னதா கான்செப்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஈஸியாவே ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஸோ ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியான பார்ட் தான், எல்லாராலையுமே போடக்கூடிய ஒரு பார்ட்டு. பட் ஆனா அந்த டைம்குள்ள போடணுன்றது தான் நமக்கு இங்க காம்படிஷனே. ஓகேங்களா. அதுக்கடுத்து இங்கிலீஷ் பார்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட்ஸ் அதுக்கான ரூல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெக்காப் பார்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வெக்காப்ஸை நீங்க தினம் ஒரு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஓகேங்களா. ஒரு பேசேஜ் எடுத்து படிச்சு அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். அடுத்து அந்த ஒரு ஈவினிங் நைட் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த டேல என்ன பண்ணிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது அப்படியே 2 செக்ஷனா நம்ம பிரிச்சுக்கலாம். லைக் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஒரு செக்ஷனும் இங்கிலீஷ் மற்றும் ஜிஎஸ் ஒரு செக்ஷனும் லைக் 2 பார்ட்டா நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் மட்டும் வேணும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்கோர் மற்றும் அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். வேறஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்ல என்ன அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனும் வேணும், ப்ராக்டிஸும் வேணும். ஓகேங்களா. ஸோ இந்த கிராமர் பார்ட், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங் இதுக்கெல்லாம் பார்த்தா என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் வேணும். மற்றபடி இந்த வெக்காப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் வேணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஜிஎஸ் பார்ட்டு நீங்க ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ரிவைஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகுற பட்சத்துல லைக் உங்களோட ஸ்பீடு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் காமனா நீங்க பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னா டெஸ்ட்டை இக்னோர் பண்ணிடுவீங்க. ஸோ டிகிரி முடிச்ச பின்னாடி என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஸோ டிகிரி கூடவே சேர்ந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா லைக் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் இருக்கும். ஓகேங்களா. மற்றும் என்ன அப்படின்னா ஒரு ஷெட்யூல் இல்லாம ஒரு ப்ராப்பரா இல்லாம ஒரு லைக் ரஃபா ரிவைஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு காமனான மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா. ஸோ எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அஃபிஷியல் சிலபஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். என்ன சிலபஸ் நம்ம படிக்க போறோன்றத அஃபிஷியல் சிலபஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் மற்றும் ஈவினிங். ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு பிரத்யேகமா ஒரு 2 செஷன் போவோம். நீங்க அதை பார்த்தாலே போதுமா இருக்கும். நீங்க என்ன அப்படின்னா வீடியோஸ் பார்க்கறது கூடவே என்ன பண்ணும் அப்படின்னா நோட்ஸ் எழுதணும். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸை நீங்க எழுதணும். ஸோ நீங்க இப்போ என்ன நினைக்கலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி படிச்சா போதுமே அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். சில கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவா மாறிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டேட்டடா இருக்கப்ப அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஓகேங்களா. ஸோ நீங்க டியூரிங் த டிராவல் இப்போ காலேஜில் சில பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து போவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் டிராவல் பண்றப்பவே கூட நீங்க என்ன பண்ணலாம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஒரு நோட்ஸ் மாதிரி அப்புறமா ஈவினிங் கூட போய் பார்த்து நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான பார்ட்டு. நம்ம அந்த ஹை ஹீல் டாபிக்ஸ்லயுமே பார்த்துருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல்ல பிளே பண்ண போகுது. ஓகேங்களா. அடுத்து ஃபுல் லென்த் அண்ட் செக்ஷனல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்டை நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எடுத்த பின்னாடி ஒரு அட்லீஸ்ட் 2 weeks
ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் 4 செக்ஷனுக்கு சேர்த்து போடுங்க. ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ராக்கர் ஷீட் மாதிரி போட்டு நீங்க உங்களோட ஸ்கோர்ஸை எழுதி வைக்கிற பட்சத்துல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க விஷுவலா பார்க்க முடியும். ஒரு சார்ட் மாதிரி கூட நீங்க உங்க செவத்துல ஒட்டி வச்சுட்டு நீங்க அதுல ஸ்கோர்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே வர பட்சத்துல நீங்க அந்த ஸ்கோர் அப்படியே க்ரோ ஆகிறத உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா, அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஓகேங்களா, லைக் எப்படின்னா லைக் இனிஷியலா இவ்வளோ இருந்தேன், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுல நீங்க என்ன பண்ணணும், ஒரு சர்டன் டார்கெட், ஓகே இந்த வாரம் இவ்வளோ ஸ்கோர் இருக்கா, அடுத்த வாரம் இதுக்குள்ள நான் இவ்வளோ ஸ்கோர் நான் பண்ணணும், அப்போ அதுக்கேற்ற எஃபர்ட்டை நான் இந்த வீக்குள்ள என்னோட ப்ரிப்பரேஷனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனால இருக்கும். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்றதை அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றீங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ ரைட் ஸ்ட்ராட்டஜி, டெய்லி ப்ராக்டிஸ், ரெகுலர் மார்க் இது எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்து கன்சிஸ்டன்ட் ரிவிஷன் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களோட செலெக்ஷனை யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகிட முடியும். ஓகேங்களா, சரி இப்போ ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஸோ நல்ல வேகன்சிஸ் வரக்கூடியது, ஸோ நிறைய டைம் இருக்கு. அடுத்து கட் ஆஃப் வந்து நமக்கு லைக் நீங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த டைம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம அடா 247 தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காகவே ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் இருந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் என்ரோல் ஆகலாம். ஸோ எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் பைலிங்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் கான்செப்சுவல் கிளாரிட்டி கிளியராக இருக்கும். அடுத்து ஸ்ட்ரக்சர்டு லைவ் கிளாஸஸ், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான், ஒரு பேசிக் மாணவருக்கு எப்படி எந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம கிளாஸ் கொண்டு போனா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் ஃபேக்கல்டிஸால பர்ஃபெக்டா பிளான் பண்ண ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளானோட நம்ம கொண்டு போக போறோம். அடுத்து டாபிக் வைஸ் மற்றும் ஃபுல் மார்க் டெஸ்ட் நம்மள்ட்ட இருக்கு. அடுத்து எக்ஸ்பெக்ட் ஃபேக்கல்ட்டியோட மென்டார்ஷிப். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ், ப்ரிப்பரேஷன் டைமில் ஏதோ ஒரு டவுட்ஸ் வருது, இதெல்லாம் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக நம்ம ப்ராப்பரான ஒரு மென்டார்ஷிப் இருக்க போகுது. மற்றும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் நீங்கள் கோர்ஸில் என்ரோல் ஆகிறது மூலிமா கிடைக்கும் போது, அதுக்கடுத்து அட்மிஷனுக்கான ஃப்ரீயான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிறது இது எல்லாமே வந்து நம்ம டீம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பற்றின உங்களுக்கு மேலும் ஒரு இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு நம்பர் தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம டீம் உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்றத அவங்க உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ 8130806247 ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்மள்ட்ட இப்போ என்னென்ன கோர்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிரீடம் அப்படின்ற பேட்ச். இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மந்த் அண்ட் ஆஃபர் சேலாக போயிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப லிமிடெட் டைம் ஆஃபர் சேலு. ப்ரைஸ் ட்ராப்பையும் தாண்டி உங்களுக்கு 2 மடங்கு வேலிடிட்டியோட இந்த சேல் நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ரோல் ஆகிறது மூலிமா உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் ட்ராப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2799 போயிட்டு இருக்கு. இதில் ME20 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மேலுமே ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் அடிஷ்னலாக இன்னும் கூட டிஸ்கவுண்ட்ஸ் தரும். ஸோ நம்ம மாணவர் பயனடையணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கம்மியான ஒரு நார்மலான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, வித் 2x வேலிடிட்டி. நான் சொன்ன மாதிரி ME20ன்ற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே எலிஜிபிளா இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல், அதே எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல்கான ஒரு கோர்ஸ் தான். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2499 அப்படின்ற ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. இதுவும் லிமிடெட் டைம் ஆஃபர். இதுலேயே நீங்கள் ME20ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடிஷ்னலான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் 8130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களை ரீச் பண்ணி ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க என்ரோல் ஆகிறதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பேங்கிங்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக கொண்டு வர ஒரு பேங்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸு. ஸோ இதுவுமே நமக்கு ஆஃபர் ப்ரைஸான 2799ன்ற ப்ரைஸில் போயிட்டு இருக்கு.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரயில்வேஸ்ல நீங்க ஒரு இன்ஜினியரிங் மாணவராக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ரயில்வேஸ்ல அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ரயில்வேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸோட வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த ஜேஇக்கான போத் CBT 1 மற்றும் CBT 2ல வரக்கூடிய டெக்னிக்கல் பேப்பர் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஇக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட கோர்ஸ் தான் இது. ஸோ இதுவுமே நமக்கு ஆஃபர் சேல்ல போயிட்டு இருக்கு வித் 2x வேலிடிட்டியோட. மற்றும் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமான NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், குரூப் டி, செக்ஷன் கண்ட்ரோலர், பேராமெடிக்கல் போன்ற இந்த எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில்வேஸ்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்ல சார் நான் மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரு பொதுவாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஸோ டிஎன்பிசிக்கு படிக்கிறேன், SSCக்கு படிக்கிறேன், ரயில்வேஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தனித்தனியான கோர்சஸ் இல்லாம ஒட்டு மொத்தமா ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்குமே தனியான ஒரு லைவ் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கக்கூடாது மற்றும் உங்களுக்கு அந்த லெக்சர்ஸ்க்கான PDFs இது எல்லாமே இருக்க போகுது. ஒரே கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் ஆன நமக்கு இப்போ 5199ல நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ட்ராப்ல போயிட்டு இருக்கு வித் 2x வேலிடிட்டியோட. இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ கண்டிப்பா கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் மற்றும் பின்டு கமெண்ட்லயும் அந்த லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்றது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ADA 247 தமிழோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸை பத்தின அப்டேட்ஸ், ஸோ உங்களுக்கான அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்ஸ் பத்தின விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். Thank you.